ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம கேட்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த வாட்டி வீடியோ வந்து ஃபஸ்ட்டு சேனலில் தான் போட்டிருக்கணும். ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் க்யூட்டாக நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு போட்டேன், எனக்கு ஆல்ஃபா ஒமேகா ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது உண்மையிலேயே ரொம்ப சைல்டிஷ்ஷாக தெரிஞ்சுது. சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திரும்பியும் இதுலேயே வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் அப்லோட் பண்ணுவேன். மேபி நாளான்னைக்கு வீடியோ வரும்டா, ஓகேவா? அதில் வீடியோ வராமல் இதுலேயே போட்டிங்களேன்னு சொல்லிட்டு நினச்சிக்க போகிறீங்கன்னு தான் நான் இதை சொல்கிறேன். ஓகே ஓகேடா. க்யூட்டு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் க்யூட்டாக இருக்கீங்க எனக்கு. ஐயோ, சரி சரி. நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் கூட டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். ஓகே ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க ஒரு அழகான வீடு. டைம் ஒரு நைட் டைமில் ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க ஒரு 4-5 பெரியவங்க இருக்காங்க. ஒரு 2-3 குட்டி குட்டி பசங்க இருக்காங்க. பத்தாததுக்கு அங்கே ஒரு வாண்டு பயலும் இருக்கான், அதாவது நம்ம டே. அந்த குட்டி பசங்களோட பேசி சிரித்து விளையாடிக்கிட்டு அந்த இடத்துல அந்த இது ஹால்லேயே வந்து அந்த கவுச்லாம் இருக்கும் இல்லையா, அதை சுற்றி சுற்றி ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்களோட. கூட வர அவருடைய நாய்க்குட்டி, அழகான குட்டி நாய்க்குட்டி யோங்டன், அவனும் கூட இருக்கான். அப்படியே ஜாலியாக அவங்க எல்லாருமா சேர்ந்து அப்படியே சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கேன். கிச்சனில் லேடிஸ் எல்லாருமே வந்து அழகாக குக் பண்ணிவிட்டு நம்மகிட்டே ஓடுறது ஓடியாடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹாலில் ஜென்ஸை காட்டுறாங்க. 2 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து ஃபோனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இந்த லேப்டாப்பில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஜாலியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நைட்டு டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. நம்ம டே வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணல, குழந்தைங்களோட குழந்தைங்களா சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம டேவை காட்டுறாங்க. அவ்வளோ நேரம் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தவர் அந்த பர்சன் என்ட்ரு ஆனதும் டக்கு டக்குன்னு மொட்டை மாடிக்கு ஓடி போயிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறாரு. குழந்தைங்க எல்லாமே என்னாச்சு, எதுக்கு மேலே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பியும் அந்த 4 குழந்தைங்களுமா சேர்ந்து நம்ம டே போன அந்த ரூம் வாசலுக்கே திரும்பியும் போயிட்டு பொறுமையாக ரூமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தா நம்ம டே வந்து அங்கே உள்ள ஒரு பெட் மேலே உட்காந்துட்டு ஒரு மாதிரி லூஸு மாதிரி தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கையெல்லாம் வீர்த்திருக்கு அவருக்கு. அதெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி அவரே ப்ளஷ் ஆகிட்டு உட்காந்துட்ருக்காரு. இந்த குழந்தைங்கள்லாம் பொறுமையாக ரூம்குள்ளே வந்துட்டு ரூம் டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு நம்ம டே கிட்ட போயிட்டு பூ அப்படின்னு சொல்லிட்டு கத்த, நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி எதோ யோசிச்சுட்டு இருந்தவர் குழந்தைங்க வர்றது கூட கவனிக்காமல் இருந்து இப்போ குழந்தைங்க வந்து பயமுடுத்தினதும் அவர் ஒரு மாதிரி அப்படியே தூக்கி வாரி போனோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி பயந்துட்டு குழந்தைங்கள பார்த்து, "ஏய், எதுக்கு நீங்கள் இப்போ மேலே வந்தீங்க? ஆ ஆ நீங்கள் இவ்வளோ நேரமாக கீழே நின்று விளையாடிட்டு இருந்தீங்க, சொல்லாமல் கொள்ளாமல் மேலே ரூமுக்கு வந்துட்டீங்க. நாங்கள் யார் கூட விளையாடுறது? வாங்க கீழே போய் விளையாடலாம்." இல்லை, நம்ம இப்போ நைட் ஆகிடுச்சு இல்லையா, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாளைக்கு விளையாடலாம், சரியா? நாளைக்கு லீவ் தானே. ஆனால் எனக்கு இன்றைக்கும் விளையாடணுமே. நாளைக்கு ஒரு நாள் தான் இங்கே இருப்போம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்கூல் 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 தான். ஃபுல்லாக விளையாடவே முடியாது. நீங்கள் இங்கே இருக்கிற நேரம் தானே நான் விளையாடுவேன், ப்ளீஸ் வாங்க. ஏய் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள குழந்தைங்கள எல்லாத்தையும் ஹைப் ஆக்கி விட்டுறா. இப்போ அந்த குழந்தைங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணி வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, சரி விளையாடலாம், ஆனால் மேலேயே தான் விளையாடணும், கீழே போகக்கூடாது, கீழே போனால் அவுட்டு, ஓகேவா? கீழே போகக்கூடாதா? ஆனால் கீழே தான் நிறைய இடம் இருக்குது, அதுதான் டாஸ்கே. இப்போ மேலே இருக்கவங்க மட்டும்தான் வின்னர்ஸ், கீழே போனால் அவுட்டு, ஓகேவா? ஆ ஓகே. ஆனால் என்ன கேம் விளையாடுறது? மேலேயே இருந்துக்கிட்டு என்ன கேம் விளையாடலாம்? கண்ணாமூச்சி விளையாடலாமா? ஓகே. அப்போது யார் கேட்சரு? நீயே கேட்சராரு, நீ தானே விளையாடணும்னு சொன்ன, நீயே கேட்சராரு. நாங்கள் எல்லோரும் ஒழிஞ்சுப்போம். கரெக்டாக 20 எண்ணிட்டு வரணும், புரியுதா? ஓகே. ஒழுங்காக கண்ணை மூடணும்.
ஆ அதெல்லாம் ஓகே. நான் கண்ண மூடுவேன். நீங்க எல்லாருமே என்கிட்டேருந்து ஜாக்கிரதையா இருங்க. நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் தெரியும்ல? ஆ பார்க்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்ட என்ன பண்றாருன்னா, அந்த குட்டி பையன கூட்டிட்டு போயிட்டு ஒரு செவுத்தோரமா நிக்க வச்சுட்டு, அவன ஒரு 20 வரைக்கும் எண்ண விட்டுட்டு, இவங்க எல்லாருமா போயிடுறாங்க ஒளியறதுக்கு வேண்டி. குழந்தைங்க எல்லாமே குழந்தைங்களோட குழந்தைங்களா சேர்ந்து, அப்படியே அந்த ரூம்லயே வந்து பதுங்கிக்க, நம்மட்ட என்ன பண்றாருன்னா, இங்க இருந்தா மாட்டிப்போம். பக்கத்து ரூம்ல எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த காரிடோர் தானே பிளேஸே. ஸோ பக்கத்து ரூம்ல எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டா, அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இவனுங்க வரமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மட்ட என்ன பண்றாரு, பொறுமையா டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அழகா அப்படியே டோரை விட்டு வெளியே போகலான்னு போக, பார்த்தா அந்த ரூம்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருந்த எல்லா குழந்தைங்களும் நம்மட்டயே வெளியே போகிறத பார்த்துட்டுதுங்க. இப்போ உடனே நம்மட்டே தான், "ஷ்! சத்தம் போடக்கூடாது. நம்ம வின் பண்ணணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்கையிலேயே சொல்ல, அந்த குழந்தைங்களும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போய் ஒளிஞ்சிக்குதுங்க. ஒரு சிலது கட்டுகளுக்கு கீழே, ஒரு சிலது கபோர்டுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அழகாக ஒளிஞ்சிக்குதுங்க. இப்போ நம்மட்டே பார்த்தா அப்பாடா தப்பிச்சாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோர் லைட் அப்படி பொறுமையாக சாத்திட்டு அப்படியே பக்கத்து ரூமுக்கு ஓடி வந்துட்டாரு. பக்கத்து ரூமில் போயிட்டு ஒளிஞ்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டு ஒன்று இருக்குது. அந்த கபோர்டுக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறாரு நம்மட்டே. அது கொஞ்சம் வசதியாகவும் இருக்குது. நம்மட்டே வந்து கொஞ்சம் உள்ளே போயிட்டு உட்கார்ற அளவுக்கு. ஸோ நம்மட்டே போயிட்டு உள்ளே ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போது அழகாக அந்த பையனும் வந்து 20 வந்து எண்ணி முடிக்கிறான். அவன் எண்ணி முடிச்சதும் ஒரு ஒரு பசங்களா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். சின்ன பசங்க இல்லையா? ஸோ அதனால தப்பு பண்ணிடுறாங்க. லைட்டா சவுண்ட் போடுறது, துணிய வெளிய விட்டுடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அழகா மாட்டிக்கிறாங்க ஒன் பை ஒன். இப்போ அந்த சின்ன வார்டுங்க எல்லாம் சேர்ந்து, இப்போ அந்த கேப்சரா இருந்தான் இல்லையா? அவன் வந்து அந்த சின்ன பசங்கள பார்த்து, "ஆ ஓகே. நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம். நான் உங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சுட்டேன். ஆனா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப டேவ கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா நீ தானே கண்டுபிடிக்கணும். நான் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா, நீ கொஞ்சம் ஒத்து பாரு. அவன் எவ்ளோ ஹைட்டா இருக்கான். அவ்ளோ பெருசா இருக்கவன நான் மட்டும் தனியா எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சுட்டு அவனயே கேட்சரா போட்டுறலாம் அடுத்தது. ஓகேவா? ஆனா அவன் ஒத்துக்க மாட்டான். ஒத்துப்பான். அதெல்லாம் ஒத்துப்பான். நான் அவன கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கலாம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. அப்ப நீ தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன்ல. அப்ப ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க கேப்சர் ஆயிடுவாங்கல்ல. ஸோ நான் அவன ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன். ஆ ஓகே. சரி கண்டுபிடிக்கலாம். எப்படியும் டே இந்த மேலே இருக்க காரிடோர்ல மட்டும் தான் இருப்பான். வா ஆ எல்லாருமே சேர்ந்து ஒண்ணாவே தேடலாம். தனித்தனியா போ வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குட்டி பசங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த ரூம் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த ரூம்ல டே இல்ல. என்ன இது இவன் இந்த ரூம்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சுட்டு அந்த கேச்சர் பையன் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் எல்லா வாண்டு பசங்களும் திரு திருன்னு முழிக்குதுங்க. இப்போ உடனே அவன் அதை கண்டுபிடிச்சிட்டு, "ஏய் டேய் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் தானே? சொல்லு எங்க போனான்?" அவன் வெளியே போயிட்டான். வெளியே போனானா? இவ்வளோ நேரம் சொல்லவே இல்லை. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா பசங்களுமா சேர்ந்து அந்த 4 பசங்களுமா சேர்ந்து அந்த ரூமை விட்டு வெளியே வர, கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த பசங்க விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. இப்போ இந்த பசங்க பார்த்தா முதல்ல ரைட் சைடு தான் வந்து நம்ம ஓடி இருப்பாரு. ஆனால் பசங்க எல்லாம் லெஃப்ட் சைடில் போய் தேடுதுங்க. ஒரு பக்கம் பசங்க எல்லாருமே இப்படி விளையாடிட்டுருக்க, கீழே ஹாலில் பார்த்தா ஒரு பர்சன் வீட்டுக்குள்ளே என்ட்ரா இருப்பார் இல்லையா? அவர் கிச்சனில் இருக்க அவங்க அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவங்க அம்மா தான், "டேய் போயிட்டு குடிடா, என்னடா இது உடம்பெல்லாம், போடா." "அம்மா ஜிம்முக்கு போயிட்டு வந்தால் இப்படி தான் வேர்க்கும். அதெல்லாம் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்." "அது ஓகே. அதுக்குன்னு ஜிம்லேருந்து நேராக கிச்சனுக்குள்ளே நுழைவ? போ போயிட்டு குடி போ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்க அவங்க அம்மா அடிச்சு நவுத்தி விடுறாங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவருடைய டவல் ஒன்று எடுத்து ஷோல்டர் மேலே போட்டுக்கிட்டு மேலே படிக்கட்டு ஏறி வர, வாண்டுங்கெல்லாம் ஒரு ஒரு பக்கமும் ஓடிட்டுருக்கா. அதுலேருந்து ஒரு வாண்டை பிடிச்சி, "ஏய் எங்கே ஓடிட்டுருக்கீங்க?" "ஆ அதெல்லாம் சொல்லக்கூடாது. கம்பெனி சீக்ரெட். போங்க." "கம்பெனி சீக்ரெட்டா? ஐய் சொல்லு." ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்சர் பையன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ உடனே பக்கத்தில் ஒரு வாண்டு வந்துட்டு, "டேய் அவர் பாரு நம்மள மாதிரி இல்லை, டே மாதிரி ஹைட்டாக இருக்காரு. அவர்கிட்ட சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்சர் பையனுக்கு லைட்டாக மூட்டி விட்டுருது அந்த இன்னொரு குட்டி வாண்டு. இப்போ உடனே அந்த கேட்சர் வாண்டு என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஜங்குக்கை பார்த்து, "ஆ ஜங்குக் அங்கிள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? டே இருக்கார்ல." "ஆமாம்." "காணாம போயிட்டாரு." "காணுமா?" "ஆமாம்." "பொய் சொல்லாத, விளையாடிட்டு தானே இருக்கீங்க."
ம். ஆ இப்போ என்ன நான் கண்டுபிடிச்சி தரணுமா? கண்டுபிடிச்சி தரீங்களா ப்ளீஸ்? அதெல்லாம் முடியாது. போயிட்டு நீயே கண்டுபிடி. ஆனால் டேய் ரொம்ப பெரிய பையன், அவனை எங்களால் தனியாக கண்டுபிடிக்க முடியல. ஹெல்ப் பண்ணலாம்ல? ஹெல்ப் பண்ணலாம் தான், ஆனால் நான் இப்போ குளிக்கணும். ஸோ டாடா. நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்கள்லாம் அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. இப்போ நம்ம சங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்க சொன்னதை அப்படியே ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இமிட்டேட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறாரு. ரூமில் போய் பார்த்தா ரூம் ஓப்பனில் இருக்குது. என்னடா இது ரூம் ஓப்பனில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே வந்துட்டாரு. டவலெல்லாம் எடுத்து பெட்டில் போட்டு டயர்டாக அந்த பெட்டில் படுக்க கபோர்டில் இருக்க நம்ம டேக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த ரூமில் இருக்க கபோர்டில் தான் நம்ம டே ஒளிஞ்சிட்ருக்காரு. ஆக்சுவலி நம்ம டேவை பற்றி சொல்ல போகணுன்னா அவர் ஒரு ஒமேகா. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜங்குக்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் வெளியே காட்டிக்கவே மாட்டார். ஏன்னா ஜங்குக் வந்து ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்சோ அவருடைய கசின், அதாவது மொரப்பையன் அப்படின்ற மாதிரி வெளியே காட்டிக்கவே மாட்டார். அவருக்கு எப்போல்லாம் ஜங்குக்கை பார்க்குறோளோ அப்போல்லாம் அவ்வளோ வெக்கம் வரும். அதனாலே ஓடி ஓடி போய் ஒளிஞ்சிப்பார். எங்கே இருந்தாலும் ஜங்குக் கண்ணில் படாமல் இருக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் இப்போ ஜங்குக்குடைய ரூம்லேயே ஒளிஞ்சிட்ருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன்கிட்ட தப்பிக்கணுன்னு தான் ஒரு மேலே ரூமுக்கு வந்தால் அங்கே வந்து வாண்டுங்க தொல்லை பண்ணுச்சுன்னு பக்கத்து ரூமுக்கு வந்தால் இது ஜங்குக்குடைய ரூமு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மகிட்டே போயிட்டு ஒளிஞ்சிட்ருக்காரு. ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. அந்த கபோர்டு ஓட்ட வழியாக நம்ம டே வந்து பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாதிரி அப்படியே மல்லாந்து கிடக்குறாரு பெட்டு மேலே. இப்போ உடனே நம்ம டே தான் கபோர்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தலையிலே அடிச்சுக்கிட்டு, ஐயோ இவன் ரொம்பன்னு தெரியாமல் வந்து ஒளிஞ்சிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கபோர்டுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே படுத்துட்டு இருந்தவர் கொஞ்சம் உத்து கவனிக்கிறாரு. பார்த்தா இந்த வாண்டுங்க அங்கிட்டும் எங்கிட்டும் ஓடிட்டுருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் இப்படியே விட்டால் நம்ம ரூம்லேயும் வந்து தேடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலைச்சி விட்டு போயிடுவானுங்க. ரூமை லாக் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சும்மா ரூம் டோரை வந்து சாத்தி வச்சுருந்தவர் போயிட்டு லாக் பண்ணி விட்டுடுறாரு. கீ போட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த கீயை எடுத்துகிட்டு வந்து அவர் ஒரு ட்ராயரில், அந்த கபோர்ட் ட்ராயரில் வச்சுட்டு அவர் போய்ட்டு அப்படியே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்து மேலே போட்டுட்டு திரும்பி ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட நம்ம டேக்கு அவ்வளோதான் அள்ளு கிளம்பி உள்ளே உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே உட்காந்துட்ருக்கா. சரி போய்ட்டு கீயை எடுத்து ஓப்பன் பண்ணி வெளியே ஓடிடலாம், பிள்ளைங்கள்ட்ட மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீயை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே கபோர்ட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கால் எடுத்து வெளியே வைக்க அந்த கபோர்டில் வச்சுருந்த 2-3 துணியெல்லாம் பதக்குன்னு கீழே விழுது. ஐயோ இதுங்க வேற இப்படி சதி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி எல்லாத்தையும் மாட்டிட்டு அவருடைய இன்னொரு காலை எடுத்து வெளியே வைக்க பாத்ரூமில் கிறுக்குன்னு ஒரு சவுண்டு. என்னென்னா டோர் ஓப்பன் ஆகுது. ஐயோ இதுக்கு மேலே நம்ம வெளியே இருந்தால் நம்ம மாட்டிப்போண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கபோர்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு நம்மகிட்டே. இப்போ நம்ம ஜங்குக்தா பாத்ரூமை விட்டு வெளியே வந்தவர் இடுப்பில் டவல் மட்டும்தான் கட்டியிருக்காரு. இன்னொரு டவலை வச்சு தலையை அப்படியே துவட்டிக்கிட்டே கண்ணாடி முன்னாடி வந்து நின்றுட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்ட் கிட்ட வராரு. ஈவன் நம்ம ஜங்குக் வந்து அண்டர்வேர் கூட போடவே இல்லை. அவருக்கு தான் எப்பவுமே திறந்த வழியில் இருக்கிறதுல பிடிக்கும். அப்படியே யாராக காற்று வாங்கிட்டு நேராக அப்படியே கபோர்ட் கிட்ட வரலாம், இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்ட் கிட்ட வர டக்குன்னு டோர் நாக் பண்ணுற சவுண்டு. நம்ம டேக்கப்போ தான் உயிரே வருது. அப்பாடா ஏதோ ஒரு புண்ணியமாக காப்பாற்ற வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க. ஐயோ இதுங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கபோர்டுடைய டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்தவர் ஓப்பன் பண்ணாமல் ரூம் டோர் பக்கமாக போகிறாரு. கீயை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே அந்த 4 வாண்டுங்களும் நிற்கிது. இப்போ நம்ம ஜங்குக் தான் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு, என்னடா உங்களுக்கு வேணும்? நீ தேவை உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கியோன்னு எங்கள் எல்லாருக்குமே சந்தேகமாக இருக்க. தேவையா? நான் ஒழிச்சு வைக்கணுமா? ஷோ அவன் என்கிட்ட பேசவே மாட்டான்டா. இல்லை நீங்கள் 2 பேரும் சீக்ரெட்டாக பேசிகிட்டு இருந்தா ஒருவேளை உள்ளே இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 வாண்டுங்களும் ரூம்குள்ளே நுழைஞ்சிருந்துங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் சரி எங்கே வேணால் தேடுங்க, ஆனால் எதையுமே களைச்சி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்லிவிட்டு அந்த குழந்தைங்களும் உள்ளே விட்டுட்டுறாரு. அந்த குழந்தைங்களும் பெட்டுக்கட்டில் போய் தேடுது, கதவு பின்னாடி போய் தேடுது, அங்கே இன்னொரு கபோர்டு இருக்குது, அந்த கபோர்டு பின்னாடி போய் தேடுது, கபோர்டு ஓப்பன் பண்ணி தேடுது, எங்கேயுமே இல்லை. இப்போ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாரு, இதுங்க இப்படி தான் தேடிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு நம்ம ஜங்குக் ட்ரெஸ்
இருக்கிற கபோர்டை போயிட்டு ஓப்பன் பண்ண பார்த்தா நம்ம டே உள்ள குத்த வச்சு உட்காந்துட்ருக்காரு. அவர் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு கண்ணை முடிக்க நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்து கல் பண்ணிட்டு டக்குன்னு அவர் கபோர்டை மூடிட்டு பின்னாடி திரும்பி நின்றுக்கிறாரு. இப்போ உடனே நம்ம குட்டி பசங்க தான், ஏன் என்னாச்சு, அங்கே தான் வச்சுருக்கீங்க டேவை அப்படி தானே, நவுந்து போ நான் பார்க்கணும் உள்ள. ஏய் உள்ள துணி எல்லாமே கலைஞ்சு கிடக்குது, ஓப்பன் பண்ணால் மூஞ்சி மலையை விழும், வெளியே போ. இல்லை நாங்கள் உள்ளே செக் பண்ணிட்டு தான் போவோம். வெளியே போங்கன்ற என்ன அம்மாவை கூப்பிடணுமா? இல்லை நாங்கள் உள்ள ஹோம்ஒர்க் முடிச்சாடா? இல்லை டே இந்த ரூமில் இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கேச்சர் பையன் வந்து வெளியே ஓடிடுறான். இப்போ நம்ம சகுக் தான் ஓடி போயிட்டு ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு திரும்பியும் கபோர்ட் கிட்ட வந்து கபோர்டில் அந்த கதவில் வந்து 2 நாக் பண்ணிவிட்டு டே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக சொல்கிறாரு. நம்ம டேவும் இல்லை பசங்க இருக்காங்க, நான் அப்புறமேட்டு வரேன். எவ்வளோ நேரம் உள்ளே இருப்பேன், அவங்க போயிட்டாங்க, வெளியே வா. மாட்டான் போனியே, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் பொறுமையாக அந்த கபோர்டை விட்டு வெளியே வரலான்னு சொல்லிட்டு வராரு. டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கால் எடுத்து வச்சுட்டு இன்னொரு காலை தூக்க அப்படி தடுக்கி விட்டுருது. ஸோ நம்ம சங்குக்கு போயிட்டு கிட்ட நின்று நம்ம டேவை கொஞ்சம் கை கொடுத்து அழகாக அந்த கபோர்ட்லேருந்து வெளியே கூப்பிட்டு நிற்க வைக்க கீழே 2-3 துணிலாம் விழுந்துருதா. ஸோ நம்ம டே எடுத்து அதை மாட்டி விட்டுட்டு அப்படி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம சங்குக்கு தான் விடு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சரி நான் போகிறேன், தேங்க்ஸ் பசங்கக்கிட்டேருந்து காப்பாற்றினதுக்கு. என்னோடய ரூம்குள்ளே எப்போ வந்தா? நான் உங்கள் ரூமுன்னு தெரியாமல் வந்துட்டேன், நான் விளையாடுற ஆர்வத்தில் ரூமை பார்க்காம வந்து ஒழிஞ்சிட்டேன், சாரி. இல்லை நோ இஷ்யூஸ். உனக்கு அப்படி ஏதாவது தேவை இருந்ததுன்னா ரூமுக்கு தாராளமாக வா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு இருக்க சாரிலாம் கேட்குறேன். சரி நான் போகிறேன். இரு, எதுக்கு போகிறதுலேயே இருக்கேன், என்கிட்டலாம் பேச மாட்டியா? அது அப்படி இல்லை, நான் அம்மா என்னை அப்பயே தேடிட்டு இருந்தாங்க, நான் குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தேன்னா அம்மாவுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணணும், அதான் நான் போகிறேனே. ஒரு 5 மினிட்ஸ் சொல்லுங்கள் என்னாச்சு? இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. எப்போவுமே என்னை பார்த்தாலே ஓடிட்டுறேன், முன்னாடியே நிற்க மாட்டேங்கிறேன், எனக்கு எப்படி கேட்குறோம், உனக்கு கேட்க வர கேள்வி இல்லையா? அது நான் வேணும்லாம் ஓட மாட்டேன், அது ஏதோ கோஇன்சிடென்ஸ், நீங்கள் இருக்கும்போது எனக்கு எதனாவது வேலை இருக்குது, அப்படி இல்லைன்னா பசங்களோடு இருக்கேன்னா அதான் நீங்கள் இருக்கும்போது உங்ககிட்ட இருக்க முடியல, மற்றபடி எதுவும் இல்லை, உங்களை அவாய்ட் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காதீங்க. இல்லை கேட்கணுன்னு தோணுச்சு, அதான் அதான் இஸ் தான் ரீசன். ஏன் என்னாச்சு? நீங்கள் நான் இல்லாத நோட் பண்ணிங்களா என்ன? நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன், நான் இருக்கிற நேரம் நீ காணோம், ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்களா, அதான் அவங்கக்கிட்ட வாய் திறந்தும் கேட்க முடியாது, அப்புறம் எதனா ஒன்று பேசுவாங்க, அதான் கேட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கும்போது என்கிட்ட இருக்க பாருண்ணா. ஏன் அப்படி? சும்மா தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள். நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, உன்னை இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க, அதான். இல்லை அம்மா திட்டுவாங்க, அப்படிலாம் வெளியே இருக்கவங்க கிட்ட பேசினா. ஏன் திட்ட போகிறாங்க? அது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் பேச மாட்டேன். நீ பேசலாம் வேண்டாம், என் கூட நின்னா போதும். உங்கள் கூட நிற்கிறதுனாலும் ஏன் என் கூட நிற்க மாட்டியா? அப்படி இல்லை, முதல்ல என்னையே இன்ட்ரோ கொடுக்கணும். அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு கசின் இருக்கான், முறை பையன், அவனும் ஒமேகா அப்படின்னு சொன்னேன், அதான்
இன்ட்ரோ கொடுக்க சொல்லி நான் அவங்க கசினாக இருக்கிறதுலையும் ஒமேகாவாக இருக்கிறதுலையும் அவங்களுக்கு என்ன அப்படி அப்படி ஆர்வம்? உடனே கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு நினச்சிட்டாங்க போல. அது நீங்கள் அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லையா? நான் போகிறேன். ஏய் இரு, சொல்லிட்டு போ. நான் போகிறேன். போய் என்ன பண்ண போகிறேன்? நான் போகிறேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. மாதிரியாக இருக்கா? என்ன மாதிரியாக இருக்கு? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நம்மகிட்டே நல்லா பயந்துடுறாரு. இப்போ நம்ம ஜமுனா ஷோ திரும்ப அவனுங்கள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் பார்த்தா சின்ன பசங்க எல்லாருமே ஓடி வந்துட்டுறானுங்க உள்ள. இவ கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு வாசலே நின்று கத்துறாங்க. எப்படிடா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுறானுங்க. இப்போ உடனே நம்மகிட்டே தான் இதுதான் கிடச்சிதுடா கேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். சரி நான் தான் அவுட்டு. அம்மா கீழே கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு அவங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்க போகிறேன். இப்போது எல்லோரும் போயிட்டு விளையாடுங்க. நான் நாளைக்கு தான் விளையாட வருவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே விட்டால் போதுண்டான்னு சொல்லிட்டு மேலேருந்து குடுகுடுன்னு கிச்சனுக்கு ஓடிடுறாரு. அவர் சீக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அப்படியே அவருடைய அந்த ஒரு ஒமேகா சென்ட் இருக்கும் இல்லையா, அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட சென்ட், அந்த சாண்டல்வுட் சென்ட்டு, அது அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. நம்மகிட்டே வந்து ஓவர் ஹீட் ஆனதுனால அந்த ஷை ஆகிட்டாருன்னா அப்படியே அவருக்கு ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகிடும் இல்லையா, அந்த ஒரு ஹார்மோன்ஸ் அப்படியே அந்த சாண்டில் ஸ்மெல் அந்த வீடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. நம்ம ஜங்குக்கு அந்த ஸ்மெல் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக அதை அப்படியே இன்ஹேல் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுறாரு நம்ம டேவுடைய ப்ரெசன்ஸை. நம்ம டே கிச்சனுக்கு போன வேகத்துக்கு அவங்க அம்மா தான் நம்ம டேவை பிடிச்சி ஏய் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. என்னமோ ஆகிருக்கு, உன் சென்ட்லேயே தெரியுது அது. அம்மா அது ஒரு முக்கியமான விஷயம், நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். என்ன விஷயம் சொல்ல? வேண்டாம் சொல்ல. அம்மா எல்லாம் அத்தை இருக்காங்க. அத்தை இருக்கேனா? சரி என்ன அத்தை இருந்தால் என்ன சொல்ல, என்ன விஷயம் நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கூடைய அம்மாவும் கூட சேர்ந்துக்கிறாங்க. இப்போ நம்ம டேவுடைய அம்மா ஜங்குக்கூடைய அம்மா 2 பேருமா கிச்சனில் நின்றுட்டுருக்கா. நம்ம டே நல்லா வசமாக மாட்டிக்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப்பும் ஆக முடியல. ஏன்னா நம்ம டேவுடைய சென்ட் வந்து காட்டி கொடுத்தது ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அவருடைய ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்டாக வேற இருக்கா. அப்படியே கண்டுபிடிச்சிட்றாங்க ஏதோ ஒன்று இருக்குது சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேவை பிடிச்சி நசுக்கி கேட்டுட்ருக்க. சின்ன பசங்க எல்லாருமே ஓடி வந்துட்டு நம்ம டே மேலே இருக்கிற காண்டில் போ, நீ எங்ககிட்ட விளையாடவே மாட்டேங்கிற, சும்மா எங்களை தனியாகவே விளையாட விட்டுற, எங்களெல்லாம் தனியாக விளையாட அனுப்பிட்டு ஜங்கு அங்கிள் ரூமில் போய்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் கேட்க நம்ம டேவுடைய அம்மாவும் ஜங்குக்குடைய அம்மாவும் டபக்குன்னு திரும்புகிறாங்க நம்ம டேவை பார்த்து ஏய் அப்படின்ட்டு. இப்போ உடனே அதில் ஜங்குக்குடைய அம்மா தான் சரி நீங்கள் போங்க கொஞ்சம் நேரத்தில் விளையாடுறதுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இப்போ இவங்க 2 பேருமே இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு நம்ம டே முறை நின்றுக்கிட்டு என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, சின்ன பசங்க சும்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் கண்ணாமூச்சி விளையாடுறப்போ அங்கே போய் ஒளிஞ்சேனா அதான் சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஏன் முகம்லாம் சிவந்திருக்கு? உன்னுடைய சென்ட் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு? அது சும்மா தான். அது சும்மாலாம் கிடையாது, அது எங்களுக்கு நல்லா தெரியும். சொல்ல ஒன்றும் இல்லை. டே எங்கள் 2 பேருக்கும் உன்னை பற்றி நல்லா தெரியும். சொல்லு என்னாச்சு? கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே, எங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குல்ல. அது வந்து சக்குக்கு எதனா பண்ணனா? அவர் எதுவும் பண்ணலை. அப்புறம் இல்லை, நாளைக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்களாம். அவங்களாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லி கேட்டாங்களாம். அவ்வளோதானே? அதுக்கே அவனுக்கு மூஞ்செல்லாம் எப்படி சிவந்து போயிருக்கு? அது வந்து சொல்லு என்னாச்சு? நான் சங்குக்கு கசின்ல, அதனால நான் அவரை
கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன் இல்லையா? என்ன நீங்களும் அவரை மாதிரியே கேட்குறீங்க? அவனும் இதை தான் கேட்டானா? அதனால தான் இப்படி இருக்கியா நீ? சரி சொல்லு, ஏன் சங்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அப்படிலாம் இல்லை. பண்ணிக்க மாட்டியா? ஆஹா, அப்படி கிடையாது. எனக்கு இதை வச்சு ஒரு ஐடியாவே இல்லை. அப்படியே அவனை பார்த்தா ஓடுற. அது வந்து உனக்கு அவனை பிடிக்கும் தானே? சைலண்ட் ஆகிட்டா? சொல்லு. அவனுக்கு என்ன பிடிக்கும், நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்குடைய வாய்ஸ் அந்த கிச்சனில், அதாவது நம்ம சங்குக்கு வந்து இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்குற மாதிரி பக்கத்தில் அந்த கிச்சன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பாரு. நம்ம சங்குக்கு அப்படி நம்ம டே சைலண்டாக இருக்கிறத பார்த்ததும் டக்குன்னு அந்த ஒளிஞ்சிருந்த இடத்த விட்டு கிச்சனுக்கு வாசலில் வந்து நின்றுட்டு இந்த மாதிரி அவங்க அம்மாட்டையும் அவங்க ஆன்டிட்டையும், அதாவது நம்ம டேவுடைய அம்மாக்கிட்டேயும் சொல்ல, நம்ம டேக்கு திரும்பியும் ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. அவருடைய சென்ட் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது. நம்ம டே எந்த அளவுக்கு ஷை ஆகுறாரு அப்படின்றது அந்த சென்ட்டில் இருந்தே தெரியுது. இப்போ அப்படியே நம்ம சங்குக்கு தான் அந்த இடத்துல ஒரு மாதிரி கை கட்டின மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே அவங்க அம்மா, நம்ம டேவுடைய அம்மா தான், டேய் இங்கே எதுக்குடா வந்த நீ? சும்மா வந்தேன். எப்போவுமே இவன் இருக்கிற இடத்துல நீ இருக்க, நீ இருக்கிற இடத்துல அவன் ஓடிட்டான். என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது. நானும் அதை தான் கேட்டேன் அவன்கிட்ட, எதுக்கு என்னை பார்த்து ஓடுறேன்ட்டு. அவன் எதுவுமே சொல்லவே இல்லை. கோ இன்சிடென்ட்டுன்னு சொல்கிறான். டே அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டுருங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? ஏன்டா? ஏய் சக்கு, என்ன டேவ் அடிச்சியா என்ன? ஐயோ நானும் அதுவும் பண்ணலையே. திட்டினியா? ஆஹா, நான் ஏன் அதெல்லாம் பண்ண போகிறேன்? அப்புறம் எதுக்குடா பயப்படுறான் அவன்? அது எனக்கு தெரியாது, அவன்கிட்ட தான் கேட்கணும் எதுக்கு பயப்படுறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் தான் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட. நம்ம டேக்கு இன்னும் ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது. ஷை ஆகிட்டு கீழேயே பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான், என்னடா இப்போ எப்படி வெக்கப்படுற? போங்கம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் திரும்பியும் மேலே அவருடைய ரூமுக்கு வந்துட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிறாரு. ஒரு மாதிரி ஷை ஆகிடுது அவருக்கு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டின்னர்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே தான் திரும்பியும் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வாட்டி வந்து கிச்சனில் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. நம்ம டேவும் அவங்க அம்மா மட்டும்தான். இப்போ ஒன்றே நம்ம டே தான் லைட்டாக அப்படியே அவங்க அம்மா கிட்டே போயிட்டு ஷோல்டரை பிடிச்சி நோண்டிக்கிட்டு, அம்மா நான் சங்குக்கு கல்யாணம் பண்ணிப்பேனா? அதை என்கிட்ட கேட்டா நீ தான் சொல்லணும். பண்ணி வைப்பீங்களா? உனக்கு ஓகேனா பண்ணி வைப்போம். அவனுக்கு ஓகே தான். அம்மா ஆனால் எப்படிமா டிசைட் பண்ணீங்க? அவன் ஆல்ஃபா, நீ ஒமேகா. அவன் ரொம்ப உங்ககிட்ட பாசமாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அதே சமயம் வெளியே எங்கேயாவது போனால் உன்னை எங்கேயும் விட்டுறக்கூடாதுன்னு உன்னை சுற்றியே இருப்பான். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு எங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு நாங்கள் சைலண்ட்டாக இருக்கோம்னா நீங்கள் எப்போ இந்த விஷயத்த டிசைட் பண்ணுவீங்கன்றத பார்க்குறதுக்கு தான். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாள் கூட்டிகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். நீ முடிவு பண்ணல தான் இருக்கு. அப்போது நான் சொன்னேன்னா கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அம்மா எனக்கு சங்குக்கு பிடிக்கும். அதான் தெரியுமே. தெரியுமா? நீ அவனை பார்த்தாலே ஓடுறதுல எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியுமா? அப்பாக்குமா? நான் அவனை பார்த்துட்டு ஓடுறதுக்கு காரணம் அவரை பார்த்து பயந்துலாம் இல்லைம்மா. என்னமோ தெரியல, அவரை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி இல்லை ஒன்றும் இல்லை. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அதனால தான் ஓடிடுவேன். அதுதான் உன்னுடைய ஒமேகா ஹார்மோன்ஸ் வேலை காட்டுது. ஆமாம், ஆனால் எனக்கு இன்னும் என்னுடைய ஃபஸ்ட்டு ஹீட் கூட வரல. ஃபஸ்ட்டு ஹீட் வர்றதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் அவன் கூட இருக்க முடியும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கும். அது இல்லாமல் ஃபஸ்ட் ஹீட்டு மேரேஜ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீ தான் கஷ்டப்பட்டுருப்ப. அம்மா ஃபஸ்ட்டு ஹீட் அப்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா?
அது உன்னுடைய மெட்டு உன் கூட இருக்கிறத பொறுத்து தான். சங்குக்கு என்ன நல்லா பார்த்துக்கிட்டா எனக்கு எல்லாம் சரியாயிடுமா? ஏய், என்னடா இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்ருக்க? போடா. அப்படி உனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா கல்யாணத்தை பண்ணு. ஐயோ சாரிம்மா, நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்டுட்டேன். இதே ஆர்வத்தில் போயிட்டு அவன்கிட்ட கேளுன்னு. அதெல்லாம் கேட்க மாட்டேன். சரி சொல்லு, உனக்கு சங்குக்க பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு, அப்படி தானே? ஆசை தான், ஆனால் எப்படிம்மா சொல்கிறது, வெக்கமாக இருக்கு. வெக்கமாக இருக்கா? சரி நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகேவா? ஆனால் இப்போ வேண்டாம். இப்போது சித்தி வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வருதுல்ல, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு இதை பற்றி பேசலாம். சரி, அது வரைக்கும் சங்குக்கிட்ட சொல்லாதீங்க. சரி, நான் சொல்ல மாட்டேன். அத்தைட்டையும் வேண்டாம், யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். சரி. சரி, நான் ரூமுக்கு போகிறேன். சரி சரி போ, பத்திரம். நான் பத்திரமா தான் இருப்பேன். போ, பாய். குட் நைட்மா. குட் நைட் டே. சீக்ரெட்டாக இருக்கணும், அதெல்லாம் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவுடைய அம்மாவும் கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு போயிடுறாங்க. நம்ம டேவும் மேலே ரூமுக்கு போயிடுறாரு. மனுஷனுக்கு தூக்கமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக ஷையாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மாட்ட வேறு மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஸோ ஒரு மாதிரி ஷையாக இருக்கார். இதில் பார்த்தா அதுக்கு அவங்க அம்மா வேறு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஹீட் அப்போ மெட்டு எவ்வளோ பாசமாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவனுடைய மென்டாலிட்டி பாடி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரை நம்ம டேக் ஒரு பக்கம் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஜங்குக் எப்படி பார்த்துப்பான், என்னுடைய ஃபஸ்ட்டு ஹீட்டில் அவன் எப்படி என்னை ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கனவு மாதிரி அப்படி அது பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம டேவோடைய சித்தி வீட்டில் இருந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று வருது. ஸோ எல்லாருமே போயிட்டு அழகாக அட்டென்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம டேவை காட்டணுமே, அவ்வளோ க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கார். அந்த ஒமேகா லுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜங்குக்கை காட்டினோன்னா அவரும் அந்த ஆல்ஃபாக்கான அந்த ஒரு ஆட்டிடியூடு, அவருடைய பாடி லாங்குவேஜ் குறைஞ்சதே இல்லை. அவ்வளோ மேன்லியாக இருக்கார் பார்க்குறதுக்கு. 2 ஃபேமிலியும் சேர்ந்து தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம டே தான் அவருடைய கசின்ஸ் கூட, நம்ம ஜிமின் கூட அழகாக அந்த குட்டி பசங்க கூடலாம் அங்கே இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷன் மூடில் அப்படியே ஜாலியாக அந்த ஸ்டேஜ் கிட்டலாம் அப்படியே ஜாலியாக நடந்துகிட்ருக்காரு. அப்படி நடந்துகிட்ருக்கும்போது நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க. அவர் அவ்வளோ மேன்லியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் ஜூஸ் வந்து வச்சுக்கிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சர்க்கிளில் நின்றுட்டு அழகாக நின்று பேசிட்டு அவங்க கூட ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டே க்ராஸ் ஆகும்போதெல்லாம் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை காட்டிலாம் கொடுக்குறாரு. நம்ம டேவும் வந்து நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு, ஓடிடுறாரு, பார்த்து பார்த்து வைக்கப்பற்றி ஓடுறாரு நம்ம டே. இப்போ அப்படியே காட்டுறாங்க நம்ம டே தான் அழகாக அந்த குட்டி பசங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு மாதிரி என்றைக்குமே இல்லாத ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் வருது. அப்படியே அந்த இடத்துல அமைதியாக உட்கார்றாரு நம்ம டே. இது வரைக்கும் சைலண்ட்டாக உட்கார்ற ஆளே கிடையாது நம்ம டே. ஆனால் அந்த ஒரு ஃபங்க்ஷன் மூடில் அவ்வளோ கலகலன்னு இருந்தவர் டக்குன்னு அமைதியாக அந்த இடத்துல உட்கார்றாரு. அந்த குட்டி பசங்களாம் அவள் விளையாடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நம்ம டே வந்து இல்லை நீங்கள் போய் விளையாடுங்க, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பசங்களாம் அனுப்பிச்சி விட்டுடுறாரு. அந்த குட்டி பசங்களும் ஒரு மாதிரி சேடாக அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டுருக்கா. அந்த இடத்துல நம்ம ஜங்கு போகிறாரு. இப்போ அந்த வாண்டுங்களெல்லாம் பார்த்துட்டு, ஓய் எங்க என்ன அமைதியாக சுற்றிட்டுருக்கீங்க? போ, நானே அப்செட்டாக இருக்கேன். ஓ குட்டி குஞ்சனுக்கு என்னடா அப்செட்டு? டே விளையாட வர மாட்டான். ஏன் தெரியல, அவனுக்கு டயர்டாக இருக்கான். டயர்டாக இருக்கா? ஒரு வேளை நிறைய வேலை பார்த்துருப்பான். போங்க. எங்கே காலிலேருந்து எங்கள் கூட தான் விளையாடிட்டு இருந்தான், திடீர்னு போய்ட்டு உட்காந்துட்டு டயர்டாக இருக்குன்னு மூஞ்ச ஊன்னு வச்சிட்ருக்கான். சரி நான் அவனை அனுப்பி விட்றேன், போ. அனுப்பி வைப்பியா? போ, வெளியே போய் விளையாடுங்க. சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்க எல்லாருமே வெளியே ஓடிட்டுறாங்க.
இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு ஓரமா அப்படியே அமைதியாக யாருமே இல்லாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம சகுப்தா நம்ம டே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நம்ம டே கிட்ட வந்து, டே அ அ ஆ சொல்லு சகுக், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன முகம்லாம் வேர்த்திருக்கு? இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கு. டயர்டாக இருக்கா? ம், பார்க்குறதுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கா? வீட்டுக்கு போறியா? இல்லை பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்ன ஆச்சு? ஓகே தானே நீ? யாராவது எதுனா சொன்னாங்களா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை, ஓகே தான். என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு மாதிரி இருக்கு. ஓ, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? மேலே ரூம் இருக்கு, அங்கே போய் படுத்துக்கிறியா? இல்லை அங்கெல்லாம் ஆள் இருக்காங்க சங்கு, வேண்டாம். சரி வா, நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் வா. இல்லை இங்கே இவ்வளோ வேலை இருக்குது, பசங்க வேறு இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் நான் சரியாயிடுவேன். நீ வா, நான் அதை பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகுக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம டேவுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. போகிற வழியில் நம்ம சங்குக்குடைய அம்மாவும் நம்ம டேவுடைய அம்மாவும் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வெளியே போகிறத பார்க்குறாங்க. இவங்க 2 பேர் தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க, எதுவும் பெருசாக மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சகுக் தான் நேராக அந்த மேரேஜ் அந்த ஹாலே விட்டுட்டு வெளியே கார் பார்க்கிங் போயிட்டு நம்ம டேவை காருக்குள்ளே ஏற்றிட்டு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம சகுக் வந்து அந்த காருக்குள்ளே உட்கார்றாரு. நம்ம டேவோடைய அந்த பாடி சென்ட் இருக்குல்ல, அந்த ஒமேகா சென்ட்டு கார் ஃபுல்லாக பரவுது. அப்படியே உட்காந்து ஒரு ஒரு 3 செகண்ட் கூட இருக்காது. அந்த அளவுக்கு அந்த ஹார்மோன்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு அந்த காருக்குள்ளே இருக்கிற மொத்த இடத்தையும் அந்த சென்ட்டால் கவர் பண்ணிடுது. நம்ம சங்குக்குள்ளே உட்காந்துட்டு டோரை லாக் பண்ண வேகத்துக்கு அந்த ஸ்மெல்லு அப்படியே தூக்குது அவரை. அப்படி இருக்க அவருக்கு அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுது. நம்ம டீவுடைய அந்த ஒமேகா சென்ட் அந்த ஆல்ஃபாவை அவ்வளோ ட்ரிகர் பண்ணுது. அப்படியே ஒரு மாதிரி சீட்டில் கல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம சவுக் தான், டே ஓகே தானே நீ? நான் நான் ஓகே தான் சவுக். பார்க்குறதுக்கு அப்படி தெரியலையே, உன்னுடைய சென்ட்டு ஓவராக ரிலீஸ் ஆகுது. எதனாவது பிரச்சனையா? இல்லை சவுக், அது என்னாச்சு? இல்லை நீ வீட்டுக்கு போறியா? சரி சரி, நீ அப்படியே ரெஸ்ட் எடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் சீட் பெல்ட் போட்டு அப்படியே அந்த காரில் அந்த பின்னாடி அந்த சீட்டில் அப்படியே லைட்டாக அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க நம்ம சக்குக்கு வந்து காரை வேகமாக ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த ஃபங்க்ஷன் ஏரியாவில் ஃபுல்லாக ஆளுங்களாக இருக்கனால நம்ம டேவால் அந்த இடத்துல கொஞ்சம் கூட மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை ரொம்பவும் கேரிங்காக ப்ரொடெக்டிவாக அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவருடைய பாதுகாப்பில் மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நேராக வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு கார்லேருந்து இறங்கி நம்ம டேவை வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண நம்ம டே கிட்ட இருக்கவும் இன்னமும் அந்த சென்ட் அவ்வளோ ஏற்றுது அவரை. இப்போ அப்படியே நம்ம சவுக் தான் கிட்ட இருந்துக்கிட்டு, டே வா இறங்க, நான் பார்த்துக்கிறேன் ஜக்கு, நீ விட வா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுக் தான் நம்ம டேவை அப்படியே அழகாக கொஞ்சம் கைத்தாங்கள கூப்பிட்டுட்டு போயிட்டு அழகாக அங்கே பெட்ரூமில் போயிட்டு படுக்க வைக்க நம்ம டேவும் வந்து அமைதியாக படுக்கிறாரு. அங்கே ஏசி ஆன் பண்ணுறாரு, ஆனால் நம்ம டேக்கு அவ்வளோ வேர்க்குது. இப்போ நம்ம சகுக் தான், டே ட்ரெஸ்ஸு மேலே இருக்கிறது மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோ, நான் நான் பார்த்துக்கிறேன் சகுக், நீ போ. டே நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேல? என்ன உனக்கு இது ஃபஸ்ட்டு ஹீட்டா? அது அப்படி தான் நினைக்கிறேன். எப்படி ஃபீல் பண்ணுற? தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கா? சரி, நீ நான் அந்த கோட்டை கழட்டிக்கோ, போத்திக்கோ. இந்தா சுகு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன? உன்னுடைய பெட்ஷீட் கொடுக்குறியா ப்ளீஸ்?
என்னோடய பெட்ஷீட்டா? ஏன் கூட கேள்வி கேட்காம சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜோக் தான் பக்கத்தில் ரூமுக்கு போயிட்டு அவருடைய பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து நம்ம டே மேலே போத்தி விடா நம்ம டே அதை நல்லா இறுக்கி அணைச்சிக்கிறாரு. ஏன்னா அந்த பெட்ஷீட்டில் நம்ம ஜங்குக்கூடிய சென்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சென்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம டே வந்து ஒரு மாதிரி அதை அப்படியே இறுக்கி அணைச்சிக்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஜகுக் தான் அந்த இடத்துல ஒரு மாதிரி திருத்துன்னு முடிச்சுட்டு நிற்க. இப்போ ஒன்று நம்ம டேவுடைய மொபைலுக்கு ஒரு கால் வருது. அந்த மொபைல் நம்ம ஜகு கிட்ட தான் இருக்கும். இப்போ அப்படியே அதை அட்டன் பண்ணி காதில் வைக்க யாருன்னு பார்த்தா நம்ம சிமின். இப்போ ஒன்று நம்ம ஜகுக் தான் ஹலோ ஹலோ டே, நான் ஜகுக் பேசுகிறேன், சொல்லு ஜிமின். ஜகு உங்ககிட்ட எப்படி டேவோடைய மொபைல் வந்துச்சு? டே எங்க படுத்துருக்கான்? ஏன் என்னாச்சு? அது வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு ஹீட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆ என்னது ஃபஸ்ட்டு ஹீட்டா? நீ நீ அவன் கூட என்ன எங்கே இருக்கீங்க? வீட்டில். வீட்லையா? எப்போ 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 போன? ஒரு 5 minutes இருக்கும். அவன் எப்படி இருக்கான்? ஓகே தான், ஆனால் ஓகே இல்லாத மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு தள்ளிற ஜங்கு. ஏன் என்னாச்சு? அடிச்சிடுவானா என்ன? அப்படி இல்லை ஜங்கு, இந்த மாதிரி டைம் ஒமேகாஸ் ரொம்ப நீடியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆல்ஃபாஸால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அங்கே இருக்கிறதுல நீ ஒருத்தன் தான் அங்கே ஆல்ஃபா. நீ அவங்க கூட இருந்தனா எதுனா ஆகிடும். நீ கொஞ்சம் தள்ளிடு. அதுக்கு நான் அவனை அப்படியே தனியாக விட சொல்கிறியா? அவன் ரொம்ப முடியாத மாதிரி இருக்கான். அதுக்கு இல்லை ஜங்குக், வேணும்னா நான் வரவா? நீ வந்து என்ன பண்ண போகிற? அது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா ஜிமின்? என்ன சொல்ல? முடிஞ்ச அளவுக்கு உன் வாயை மூடிட்டு அங்கே இரு. என்ன என்ன உனக்கு வாய்க்குழப்பு இவ்வளோ இருக்கு? நான் சொல்கிறத மட்டும் செய், யார்கிட்டையும் எதையும் சொல்லாத. வாயை மூடிட்டு யாராவது தேவை கேட்டாங்கன்னா ஜங்கு கூட வெளியே போயிருக்கான்னு சொல்லு. ஆனால் நீங்கள் 2 பேரும் வாயை மூடு, நான் பார்த்துக்கிறேன். எதுவும் பேசிக்காத வெளியே. ஜங்குக்கு என்ன பண்ண போகிற நீ? நான் பார்த்துக்கிறேன், அவன் என்னுடைய ஒமேகா. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் என்றைக்காக இருந்தாலும் ஆகுதான் போகுது. வாயை மூட்டு காலை கட் பண்ண. கால் பண்ணாத, யார் என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லாத. தப்பி தவறி உங்ககிட்ட எல்லாத்தையும் வளரிட்டான். காலை கட் பண்ண. ஆனால் ஜங்குக்கு வேண்டாம், நீ ஃபோனை வைச்சுமன், நான் எதுவும் தப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் காலை கட் பண்ணிடா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமினை காட்டுறாங்க, மண்டையை பிடிச்சிட்டு சுரிஞ்சிட்டு நிற்கிறாரு. ஐயோ என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க, காலை கட் பண்ணிட்டு அங்கே உள்ள ஒரு டேபிள் மேலே நம்ம ஜங்குக் வந்து ஃபோனை போட்டுட்டு நம்ம டேக்கிட்ட நவுண்டு போகிறாரு. அவர் வந்து மேலே வந்து கோட் சூட் மட்டும் தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கோட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டில் ஒரு 2 பட்டனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டேக் கிட்ட போக நம்ம டேக் வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி சுருங்கி போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய பிளாங்கெட்டை கட்டி பிடிச்சிட்டு அமைதியாக படுத்திருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக அந்த பெட் எட்ஜில் உட்காந்துட்டு நம்ம டேவோடைய நெத்தியில் இருக்க முடி எல்லாத்தையும் விலக்கி விட பார்த்தா அவ்வளோ வேர்த்திருக்கு அவருக்கு. அதெல்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு நம்ம டேவை பார்த்து, டே டே சொல்லு ஜங்குக், நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பல? நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பல? ஜங்குக், அது வந்து அம்மா இதை பற்றி அப்புறமேட்டு பேசிக்கலான்னு சொன்னாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன பிடிக்கும்ல? என்ன உன்னுடைய ஆல்ஃபாவை அக்செப்ட் பண்ணிப்பியா? ஜங்குக், அது நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். உனக்கு எப்போல்லாம் நான் தேவைப்பட்டேனோ அந்த நேரத்தில் நான் கூட இருப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் டே, நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன். என்ன நீ நான் சந்தேகப்படவே தேவையில்லை, கண்ணை மூடிட்டு நம்பலாம்.
நான் உன் கூட இருப்பேன். என்னை நம்பு. என்னுடைய ஆல்ஃபாவை ஏற்றுக்கிறியா? ம். டேய் இங்கே பாரு. என்ன? என்னையில இருந்த நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். புரியுதா? ஐ லவ் யூ. நீ என்னுடைய மேட், என்னுடைய ஒமேகா. புரியுதா? புரியுது சங்கு. ஓகே, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத. உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் உன்னை டச் பண்ணவே மாட்டேன். ம் ம் நான் ஜஸ்ட் என்னுடைய பாடி ஹீட்டை உனக்கு கன்வே பண்ணுறேன். உன்னால் எந்த அளவுக்கு என்கிட்ட இருக்க முடியுமோ அப்படியே இரு. உனக்கு கொஞ்சமாவது ஹீட் கம்மியாகும். ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷக் தான் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேவோடைய பிளாங்கெட் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக தூக்கிட்டு நம்ம ஷங்குக்கு நம்ம டே கிட்ட போய் நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறாரு. நம்ம டே வந்து நம்ம ஷங்குக்குடைய செஸ்ட் ஏரியாவில், அதாவது 2 பட்டன் ரிமூவ் பண்ணார் இல்லையா, அந்த செஸ்ட் ஏரியாவில் நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி படுத்துட்ருக்க நம்ம ஷங்குக்குடைய அந்த பாடி சென்ட் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் அது நம்ம டேவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காம் பண்ணுது. ஆனால் அதே சமயம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னமும் அந்த ஒரு பாடி இன்ட்ராக்ஷனுக்காக, அந்த ஸ்கின் டு ஸ்கின் டச்சுக்காக அவ்வளோ ஏங்குது அந்த ஹார்மோன், அந்த ஒமேகாவுடைய ஹார்மோன்ஸ். நம்ம டேக்கு அது நல்லாவே தெரியுது. நம்ம சங்குக்கு இன்னும் கிட்ட கிட்ட இறுக்கி இறுக்கி படுத்துக்க நம்ம சங்குக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம டேவுடைய பாடியிலேருந்து வர அந்த ஒமேகா சென்ட் வந்து அவருடைய ஆல்ஃபா ஹார்மோன்ஸை ஹிட் பண்ணுது, அதாவது ட்ரிகர் பண்ணுது. அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ண, ஸோ நம்ம சங்குக்காலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம டீவுடைய ஃபேஸை லைட்டாக நிமிது, அவருடைய ஃபோர்ஹெட்டில், சீக்ஸில், அவருடைய லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கா. நம்ம டேக்கும் வந்து அந்த ஹீட்டுக்கு, அந்த பாடி ஸ்மெல்லுக்கு, அந்த சென்ட்டுக்கு, அந்த ஹார்மோன்ஸுக்கு அவ்வளோ இதமாக இருக்குது. ஜஸ்ட் 2 பேரும் கிஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஷோக்கு என்ன பண்ணுறாருன்னா, லைட்டாக அந்த கிஸ் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி வந்து நெக்கில் நம்ம டேவை மார்க் பண்ணிடுறாரு, பைட் பண்ணிடுறாரு நம்ம டேவை. ஸோ அவருடைய ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே மார்க் பண்ணி விட்டுற, நம்ம டேவும் அதே மாதிரி தான் நம்ம சங்குக்கை கிஸ் பண்ணி கழுத்தில் லைட்டாக கடிச்சு வச்சிடுறாரு. ஸோ லைட்டாக நம்ம சங்குக்கு இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, மேரிடு ஆல்ஃபா அப்படின்ற மாதிரி நம்ம டேவும் ஜங்குக்கும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஆல்ஃபா ஒமேகா படி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே போக போக ஈவினிங் ஆகிடுது. நம்ம டேவும் ஜங்குக்கும் அந்த ஒரு சென்சேஷனில் அப்படியே படுத்துட்ருக்காங்க, அப்படியே தூங்கிட்டுறாங்க. நம்ம டே சொல்லவே தேவையில்ல, அந்த பாடி ஹீட்டுக்கு அவருக்கு இருந்த அந்த ஒரு ஹார்மோன் ஹைனஸ்க்கு, அந்த ட்ரிகர்னஸ்க்கெலாம் அப்படியே படுத்து நம்ம ஜங்குடைய செஸ்ட்லேயே படுத்து தூங்கிட, நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாருனா, நம்ம டேக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ஆஃப் த பட்டன்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம டேக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்கின் டு ஸ்கின் டச்சில் நல்லா கொஞ்சம் அந்த ஹீட் வந்து சீக்கிரமாகவே கம்மியாகிருக்கும். ஸோ நம்ம டேவும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்தவங்க அப்படியே தூங்கிட்டுருப்பாங்க. கொஞ்சம் இப்படி ஈவினிங் டைம் மாதிரி ஆக ஃபங்க்ஷனுக்கு போன எல்லா வீட்டில் இருந்து போன பெரியவங்களும் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேவுடைய அம்மா, ஜங்குடைய அம்மா, இன்க்ளூடிங் நம்ம ஜிமினும் வந்துடுறாரு. இதுங்களுக்குள்ளே என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே இவங்க எல்லாரும் கீழே வந்த வேகத்துக்கு நம்ம ஜிமின் தான், ஒரே நிமிஷம் நான் டேவுடைய ரூம்லேருந்து என்னுடைய புக்கை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து நேராக நம்ம டேவுடைய ரூம்குள்ளே என்ட்ராக பார்த்தா ரூம் வந்து லாக் பண்ணல, ஜஸ்ட்டு சாத்தி தான் இருக்குது. இப்போ அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் நம்ம டேவும் ஜங்குக்கும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த பிளாங்கெட்லாம் போத்திக்கிட்டு நல்லா படுத்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவை ஹக் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்ததும் நம்ம ஜிமினுக்கு அல்ல, ஐயோ நடக்கக்கூடாதுலாம், நடந்துருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சை பிடிச்சிக்கிட்டு உள்ளே என்ட்ரானா பார்த்தா 2 பேருடைய பாடிலையும் வந்து ட்ரெஸ் இருக்கும், ஜஸ்ட் பட்டன் மட்டும் தான் ரிமூவ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அப்பாடா எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு, இப்படியே விட்டால் நல்லா வசமாக மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறேன்னா, மூலக்காரத்தனமாக நம்ம ஜங்குக்கு எழுப்புறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான், டேய் டேய் ஜங்குக், ஜங்குக். ஆ யாரு? யாரா? டேய் நான் ஜிமின்ரா. ஆ
நீ என்ன பண்ணுறங்க? டேய், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜிவன், நீ நீ இங்கே என்ன பண்ணுற? எத்தனை வாட்டிடா கேட்ப? இங்கே பாரு ஜங்குக், கீழே எல்லோரும் வந்துட்டாங்க ஃபங்க்ஷனில் இருந்து. இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டுபிடிச்சிருவாங்க, மாட்டிப்பீங்க. அதுவும் வேறு எப்படி மேனேஜ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. நீ என்ன பண்ணுற? நீ கீழே இறங்கி போயிடு. நான் டேக்கிட்ட எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லி அவனை கூப்பிட்டு வர முடியுதான்னு பார்க்குறேன். அவனை நான் எழுப்ப முடியாது, அவனை எழுப்புனா தான் உண்டு. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு ஹீட் வர இல்லையா, நீ ஏஞ்சி போ. சரி நான் போகிறேன், பார்த்துக்கோ அவனை. சரிடா நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜங்குக்கு அனுப்பி விட்டுடுறாரு. கீழே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்க நேரத்தில் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய ரூம்லேருந்து வெளியே வரா மாதிரி வெளியே வந்துட்டாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான், டேய் நீ எப்போ நான் வீட்டுக்கு வந்த? அம்மா நான் அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஓஹோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்கேன்னு நினச்சேன். இல்லைம்மா, சும்மா வீட்டுக்கு வந்தேன், அப்படியே படுத்துட்டு நான் தூங்கிட்டேன். ஓ சரி சரி, சரி ஜகுக், கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்கு, கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜக்குக்கு கூப்பிட்டு கடைக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து லிஸ்ட்டெல்லாம் கையில் கொடுக்க, நம்ம டேவோடைய அம்மாவும் ஜக்குடைய அம்மாவும் ஒரு விஷயத்த நோட் பண்ணிடுறாங்க. பட் பெருசாக வெளியே எதுவுமே காட்டிக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கடைக்கு அனுப்பிட, அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துக்கலாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே சரி விடு பார்ப்போம், டே வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக விட்டுறேன். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமன் தான் நம்ம டே ஏஞ்சிக்கிறதுக்காக ரூம்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவருக்கு சுச்சு வருதுன்னு சொல்லிட்டு ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி உள்ளே போகிறாரு. உள்ளே போகிற கேப்பில் அந்த தண்ணி ஃப்ளஷ் பண்ணுற சவுண்டில் நம்ம டே வந்து தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு தலையை சுரிஞ்சுக்கிட்டே ரூமை விட்டு வெளியே வந்துட்டாரு. அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் 3 பட்டன்ஸ் அப்படியே ஓப்பனில் இருக்குது. அப்படியே வெளியே வராரு. கீழே பார்த்தா அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்ததும் என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்ற எல்லாத்தையுமே மறந்துட்டு அவர் பாட்டுன்னு கீழே ஹாலில் இறங்கி வராரு. ஒரு பட்டனாக போட்டுகிட்டே வராரு. இப்போ வந்ததும் அவங்க அம்மா தான் கிச்சனில் நம்ம டேவை தரன்னு இழுத்துன்னு போயிட்டு, டேய் என்னடா பண்ண? அம்மா என்ன பண்ணியா புரியல. என்னது இதெல்லாம்? என்னது இதெல்லாம்? மார்க்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்மகிட்ட எல்லாத்தையுமே ஹைட் பண்ணுறாரு. பார்த்தா அவருக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அவங்க அம்மாட்ட நம்ம டேவே சொல்கிறாரு, அம்மா என்ன? எனக்கு ஃபஸ்ட்டு ஹீட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சும்மா ஃபங்க்ஷனில் இருக்கும்போது. நினச்சேன் நீ அப்பப்போ டயர்டாகி உட்காரும் போது நினச்சேன். என்ன பண்ண? சாக்குக்கு தான் ஹெல்ப் பண்ண. ஏய் என்ன சொல்கிற? அம்மா தப்பாக எதுவும் பண்ணல, அவனுடைய சென்ட்டை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு காம் ஆகிடுச்சா? எத்தனை மணிக்கு வந்திருப்பீங்க வீட்டுக்கு? ஃபங்க்ஷன் போய் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு ஹீட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது ஒரு 12 o'clock இருக்குமோ? அப்போது 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அம்மா தப்பு எதுவும் பண்ணலை. புரியுது புரியுது புரியுது. சங்கு கூடைய கழுத்தை பார்த்து கண்டுபிடிச்சேன், இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? அம்மா நான் சும்மா வேலை பார்த்ததில்ல டயர்டாக இருந்தேன்னு நினச்சேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு தான் ஹீட்டுன்னு எனக்கு ரியலைஸ் ஆச்சு. முன்ன பின்ன வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும், இது திடீர்னு வந்துருச்சு. ஆனால் ஜக்கு கிட்ட வந்ததும் எல்லாம் பொறுமையாக கம்மியாயிடுச்சு. சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த அப்பாட்ட சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். அம்மா அப்பாட்டியா? எதுக்கு? பின்ன ஹீட் அப்போ 2 பேரும் ஒன்றா இருந்துட்டீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாமல்? அம்மா அதுக்குன்னு எவ்வளோ சீக்கிரமாவா? சீக்கிரமாலாம் கிடையாது, பார்க்கலாம். சரி நீ எதுவும் பெருசாக குழப்பிக்காத, போ ரெஸ்ட் எடு.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவ் அனுப்பிட நம்ம டேவும் மேலே ரூம்க்கு வந்துட்டுறாரு. நம்ம ஜிம்மன் மண்டையில் கையை வச்சுட்டு கட்டிலில் அப்படியே சப்பளங்கள் போட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம டேவ் வந்ததும், டேய் ஒன்றுக்கு இருந்துட்டு வரதுக்குள்ள எங்கடா போனேன்? கீழே போயிட்டேன்டா. எதுக்குடா? இல்லை ஞாபகம் இல்லாமல் போயிட்டேன். அம்மா எதனா சொன்னாங்களா? திட்டுனாங்க. திட்டாமல் மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கலாடா உன்னை. என்ன வேலை பார்த்துருக்கேன்? ஏய் சும்மா ஆளுக்கு என்ன வேலை பார்த்தேன் என்ன வேலை பார்த்தேன்னு நான் உன்னை கட்டிக்க தானே போகிறேன். அதுவும் இல்லாமல் தப்பு எதுவும் பண்ணலை. தைரியம் வந்துச்சா? நான் மற்றவங்கக்கிட்ட தப்பு பண்ணியிருந்தா தான் நீ என்னை திட்டணும். ஜங்குக்கு நான் கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் அவன் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு தான் ஆரம்பித்தான். அவனால் ஒன்றும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஆல்ஃபாக்கு சப்போர்ட்டு. ஆமாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மினை லைட்டாக தள்ளி விட்டு நம்ம அப்படியே திரும்பியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றாரு. அவர் இருந்த டயர்டுக்கு திரும்பி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்றாரு. நம்ம ஜிம்மினும் நம்ம கூட அப்படியே படுத்துக்கிறாரு. அவர் வந்த வேலையும் மறந்துட்டுறாரு. இப்போ நம்ம சமூகம் காட்டுறாங்க. கடைக்கு போய்ட்டு வந்த ஒரு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு கிச்சனில் வச்சுட்டு மேலே ரூமுக்கு வரலான்னு போக பார்த்தா ஹாலில் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்துட்டு நம்ம சங்குக்கு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம சங்குக்கும் வந்து காலர்லாம் சரி பண்ணிவிட்டு நேராக போயிட்டு அப்படியே அம்மா அப்பா பக்கத்தில் உட்கார. இப்போ உடனே நம்ம சங்குக்குடைய அம்மா தான், சங்கு என்ன காரியம் பண்ணி தெரிஞ்சிச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முழிச்சு வந்தான், எல்லாத்தையும் சொன்னான். அப்பா நான் அவனுடைய பெர்மிஷன் இல்லாமலாம் எதுவுமே பண்ணலை. அவன் பெர்மிஷனோடு தான் பண்ணேன். அதுவும் இல்லாமல் எதுவும் தப்பாக பண்ணல. அவனை முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சேன், அவ்வளோதான். புரியுது சங்குக். ஆனால் அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணாமல் ஒரு ஒமேகாவை தப்பு தெரியும்ல. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் மேரேஜுக்கு ஓகேன்னு சொன்னான். அதனால தான் ஸ்டெப் எடுத்தேன். கொஞ்சம் அவன் யோசிச்சிருந்தாலும் அவன்கிட்ட கூட போயிருக்க மாட்டேன்ப்பா. சங்கு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதுவும் இல்லாமல் நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும்னு தெரியும். உங்கள் 2 பேருக்கு என்றைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் யோசிச்சுருந்தோம். ஆனால் ஹீட் இப்படி முன்னாடி வந்து எல்லாத்தையும் சொதிப்ப விட்டுருணும்னு நான் நினைக்கல. பாவம் என்ன பண்ணுவான்? அவனுக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இல்லாமல் இது நார்மல் கூட. எதிர்பார்க்காத நேரத்தில் ஹீட் வருது. ஸோ அந்த நேரம் அவனுக்கு ஒரு ஆல்ஃபாவாக இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வேலை நீ கூட இருந்தா. அதுலேயும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது, அவனும் நீ என்ன அஃபிஷியலாக ஒன்றாகலை, அது ஒன்று தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடலாம் உனக்கும் டேக்கும். கல்யாணமா? சீக்கிரமாவா? ஏன் எதுனா பிரச்சனையா? இல்லைப்பா, நாளைக்கு நாளும் எனக்கு ஓகே தான். அட பாவி, நீயும் கல்யாணம் லேட்டாக வச்சுக்கலான்னு நினைப்பேன்னு நினச்சேன். எப்படி சீக்கிரமான்ட்ட? இல்லைப்பா, நான் டேவை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க விரும்பலை. நான் அவனை டச் பண்ணலை. இருந்தாலும் அவன் என்னுடைய ஒமேகா. நான் அவனை ஃபீல் பண்ணுறேன். அவனை எப்போவுமே நான் விட மாட்டேன்ப்பா. அவன் எனக்கு மட்டும்தான். நான் அதை அவன்கிட்டயும் சொல்லிட்டேன். நான் அவனை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் அவனை டச் பண்ணேன். அதுவும் நான் தப்பாக எதுவுமே பண்ணலை. எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும்ன்ட்டு. நான் என்னுடைய லைனை க்ராஸ் பண்ணலைப்பா. அவனை எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணுமோ அதை தான் பண்ணேன். எனக்கு உண்மையிலே டேவை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அவனை டீஸ் பண்ணணும்னு வச்சு ஒரு சில விஷயங்களை பண்ணுவேன். அதில் அவன் நிறைய வெட்கப்படுவான். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. கல்யாணத்தை எனக்கு நாளைக்கே வச்சாலும், கிராண்டாலாம் வேணாம், சிம்பிளாக வச்சாலும், வீட்லேயே வச்சாலும் எனக்கு ஓகே. அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஒன்று, டேக்கு சொல்லணும். டேக்கு இதில் இஷ்டம் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நான் நாளைக்கு நான் கூட ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல அங்கே இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஜங்குக் மெச்சூராக இருக்கார்.
மேரேஜ்க்கு எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆகுது. பெரியவங்க எல்லாருமே பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டேக்கிட்ட தான் அவங்க அம்மா போயிட்டு மேரேஜை இந்த வீக்கெண்ட் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நம்ம டேக்கிட்ட சொல்ல நம்ம டே ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. சும்மாவே ஜம்முக்கு முன்னாடி போக மாட்டார். இப்போ சுத்தமாக போக மாட்டாரு. ரூம்குள்ளேயே இருக்கார் வெக்கப்பட்டுக்கிட்டு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த வீக்கெண்டும் வருது. நம்ம ஜிம்மில் தான் காட்டுறாங்க. நம்ம டேவுடைய ரூமில் நம்ம டே கூட டேய் என்னடா வெக்கப்பட்டுருக்க? ஹீட்டுக்கு ஜங்குவை கூப்பிடும்போதெல்லாம் உனக்கு வெக்கம் இல்லையா? ஏய் அன்றைக்கி நாளாக அவனை கூப்பிடல. அவனாக தான் வந்து என்னை பார்த்துக்கிட்டான். எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டான் தெரியுமா? எங்களுக்கு தெரியும்ப்பா, நீ மூடு. அவன் எல்லாத்தையும் சொன்னான் எங்ககிட்ட. அவன் பார்த்துக்கிட்டது அந்த ஒரு வாரம் ஆச்சு. இன்னமும் அந்த மார்க் கூட அலையில. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. நிறைய லவ்வோடு கொடுத்தது. ஆஹா சரி, சீக்கிரம் ரெடி ஆக. எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கள. நான் ரெடிடா, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சா? இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் சொல்ல இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு காட்டுறாங்க. அவரும் ரூமில் ரெடி ஆகிட்டுருக்காரு. ஆக்சுவலி என்னென்னா அந்த மேரேஜான டேட் இவங்க 2 பேருக்கும் இப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்க. ரொம்ப கிராண்டாலாம் வைக்கல, ரொம்பவும் க்யூட்டாக சின்னதாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கள மட்டும் கூப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல் கப்புள்ஸாக அழகாக அந்த ஸ்டேஜ் மேலே வந்து நிற்கிறாங்க. நம்ம டே ரொம்பவும் ஷையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய சிக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. பார்த்ததுக்கு அந்த மார்க் வேறு அழகாக தெரியுது வெளியே. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக வேறு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ப்ரே பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 2 பேர் கையிலையும் ரிங்கை கொடுக்க கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. 2 பேரும் ரிங்கை மாற்றிக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த ஸ்டேஜ்லேயே 2 பேரும் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ண அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. நம்ம டேக்கும் ஜங்குக்கும் ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. அதையும் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு தான் திரும்பியும் ரீஸ்டார்ட் ஆகுற மாதிரி இது ஸ்டார்ட் ஆகுது. அழகாக இவங்க ஒரு க்யூட்டான ஒரு ஆல்ஃபா ஒமேகா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த கதையை முடிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாதியிலேருந்து என்னுடைய வாய்ஸ் வந்து லோ ஆகிருக்கும். ஏன்னா வீட்டில் ஆளுங்க வந்துட்டாங்க. முன்னாடிலாம் வந்து ஆள் இல்லை, ஆனால் இப்போ ஆளுங்க வந்துட்டாங்க. நான் இப்போ இப்படி பேசிகிட்ருக்கிறத அவங்க கேட்டாங்கன்னா என்னை செருப்பத்துக்கு அடிப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் லோவாகவே பேசிகிட்ருக்கேன். நம்மளுக்கு புரியும் இது ஒன்றுமே இல்லைன்ட்டு, ஆனால் அவங்களுக்கு புரியுமா? அதனால தான் கம்முன்னு பேசிகிட்ருக்கேன். பட் நான் பிஎல் கண்டென்ட் தான் போடுறேன்னு எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரியும். ஓகேடா, நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. போயிட்டு வரேன். பாய் பாய் எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.